ஸ்ட்ராபெர்ரி கிரம் கேக்குக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 250 கிராம் மா, 250 கிராம் சீனி. இந்த பிஸ்கட் மாதிரி கிட்டத்தட்ட கேக்கின்ற வடிவத்தில் நாங்கள் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம்? 4 முட்டையை வந்து இப்படி ஒரு தட்டுக்குள்ள வச்சு நல்ல வடிவாக அடிச்சிட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு 250 கிராம் சீனியை வந்து அதுக்கு கொட்டி மீண்டும் நன்றாக அடிச்சிட்டு, அப்படி அடிச்சு கொண்டு கேக்கையை வந்து அடுப்பில் வந்து ஒரு வச்சு சூடாக்கி, அதுக்கு மேலே அந்த மாக்கலவைக்கு மேல் அந்த தண்ணிக்கு மேலே தான் அந்த மாக்கலவை வச்சு அடுப்பில் வச்சு அடிக்கிறது வந்து இப்போ நாங்கள் வந்து வீட்டால திரும்ப நல்ல மிதவார தன்மைக்கு நல்லா அடிக்கிறோம். அடுப்பில் வச்சு அடிக்கிறது ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வந்து தூவி ஒரு மாக்கலவையாக, ஒரு கேக்கு கடிக்கிற கிட்டத்தட்ட மாக்கலவையாக வந்து நாங்கள் ஒரு அடிக்க போகிறோம். கேக்குக்கு எப்படி ஒரு பதத்துக்கு வருமோ அதே அளவு பதத்துக்கு இதுவும் வர வேண்டும். ஆயில் பேப்பரை வந்து விரிச்சிட்டு வடிவாக கேக்குக்கு நாங்கள் வந்து எப்படி வந்து பரவி எடுத்து வைப்போமோ அதே மாதிரி இந்த கேக் பேக் பண்ணுற மாதிரி இதையும் வந்து நாங்கள் வந்து வந்து நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பேக் பண்ணது வந்து 180 செல்சியஸில் வந்து 20 நிமிடங்கள் வந்து பேக் பண்ணி இருக்கிறேன். இந்த பேக் பண்ணின கேக் வந்து சரியான மென்மையான கேக், மென்மையாக இருக்கு. ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போ பார்த்து நாங்கள் முதல்ல வந்து அதுன்ற பிஸ்கட் மாதிரியான கேக் எப்படி செய்கிறேன், அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வந்து ஒரு க்ரீம் ஒன்று செய்ய போகிறோம். அந்த க்ரீம் வந்து எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த க்ரீம் செய்கிறதுக்கு முதல்ல வந்து 25 கிராம் சீனி தேவை. இந்த பவுடர் வந்து 125 கிராம் பவுடர், மில்லி லிட்டர் பால், ஒரு முட்டை, 100 கிராம் மாஜரின், கிராம் பேஸ்ட்ரி க்ரீம் பவுடர், 25 கிராம் சீனி, ஒரு முட்டை என்பவற்றை ஒன்றாக கலக்கப் போகின்றோம். இந்த அடுப்பை வச்சு இந்த அடுப்பில் வந்து 125 மில்லி லிட்டர் பாலை வச்சு சூடாக்கி அந்த க்ரீம் கலவையை இதுக்க கொட்டி மீண்டும் நாங்கள் நன்றாக கலந்து சூடாக்கி 50 கிராம் பேர் வந்து நாங்கள் இப்போ போடுறோம். அதோட சேர்த்து இன்னும் இருக்கா திரும்ப 50 கிராம், அதாவது வந்து நான் வந்து நார்மலாக போடுறேன் வந்து 100 கிராம் பேர் போட்டு இதை வந்து ஒன்றடியாக கலக்கி நல்ல ஒரு திக்கான நிலைமைக்கு கொண்டு வர போகிறேன். இப்போ கட்டியாக இருக்கிறது வந்து ஒரு லிக்விட் பதமும் இல்லாமல் ஒரு கட்டி பதமும் இல்லாமல் நடுத்தரமான பகுதிக்கு கொண்டு வரணும். இப்படி ஒரு சின்ன ட்ரே ஒன்று எடுத்துக்கொள்ளணும். 2 பக்கமும் ஓட்டை உள்ள மாதிரி, 2 பக்கம் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒன்று எடுத்து அந்த செய்து வச்சிருந்த கேக்கை நாங்கள் இப்போ வெட்டி இதே அளவுக்கு வந்து வெட்டி எடுக்க போகிறோம். இது ஒரு சின்ன கேக்குக்கு மேலே வந்து நான் முதல் செய்ய க்ரீமை வந்து அதுக்குள்ள வைக்க போகிறோம். பாருங்க, நாங்கள் இப்படி எல்லா க்ரீமும் வந்து அந்த கேக்குக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு போட்டு ஸ்ட்ராபெரியை வந்து சுற்றி வர நாங்கள் அடுக்க போகின்றோம். வந்து இப்படித்தான் அடுக்கி போட்டு வந்து இதை வந்து இப்படி ஸ்ட்ராபெரிக்கு மேலே வந்து அந்த க்ரீம்கள் வந்து பிறடுற மாதிரி அதை வந்து வடிவாக தடவி விட வேணும். இதுக்கு மேலே வந்து மீண்டும் வந்து ஸ்ட்ராபெரிகளை வந்து அடுக்கிறோம். உள்ளுக்க ஸ்ட்ராபெரி வெட்டும் பொழுது உள்ளுக்க ஸ்ட்ராபெரி வாரத்துக்காக வேண்டி மீண்டும் வந்து ஸ்ட்ராபெரிகளை அதுக்கு மேலே வந்து க்ரீம் பூசி அந்த மட்டமாக வார மாதிரி அதுக்கு மேலே க்ரீமை வச்சு நாங்கள் வந்து வச்சு போட்டு இதை வந்து கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமாவது இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து டெக்கரேஷன் ஒன்று செய்யணும். ஆனால் 1 மணித்தியாலமாவது இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ராபெரியும் அந்த க்ரீமும் அந்த பிஸ்கெட்டும் வந்து ஒன்றாக கலந்து ஒரு நல்ல சுவையை தரும். ஸ்ட்ராபெரி கேக்குக்கு மேலே கிரம் கேக்குக்கு மேலே போடுறது வந்து கண்ணாடி மாதிரி ஒரு சிவப்பு கலரில், இது நான் வந்து செய்யலை, இது வந்து கடவுளியை விற்கிது. நான் உங்களுக்கு அதை இந்த மாடலை வந்து அதை என்ன மார்க்ன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அது வந்து இப்படித்தான் இருக்கு. நபாஷ் மீர்வாசன் சொல்லி நேச்சூரில் வந்து எல்லா கடையிலையும் வந்து அந்த அச்சை வெளியால் எடுத்த பிறகு அதுக்கு மேலே நான் வந்து 2 ஸ்ட்ராபெரி வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த அழகிய கிரேம் கேக்.